விஜய் வந்து அரசியலுக்கு வரார், அதுவும் தன்னை எம்ஜிஆர் போலன்னு சொல்லிட்டு வரும்போது அப்போ நீங்கள் எம்ஜிஆர் போல களத்துக்கு வரணும்னு தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஆனால் இது வரைக்கும் வரல. 2வது மாநில மாநாடு வந்து மதுரையில் செலக்ட் பண்ணதுக்கு வந்து அது ஒரு பெரிய காரணங்களாக இருக்குது. ஏன்னா மதுரை சென்ட்ரிக்காக வந்து புஷி ஆனந்த ஓரளவு விஜய் ரசிகர் மத்தியிலே தெரியுது, அவ்வளோதான். இதை தாண்டி வேறு யாருமே போய் விடுபடவே இல்லை. இன்னும் ஆதரவு அறிஞர்களும் விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கிறதா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பாஜகவை கேள்வி எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. திமுக கேட்காத கேள்வியை அவர் கேட்ட முடியும். ஒரு கட்சி கடைசி வரையும் கொண்டு போகணும்னு நினைக்கிறார். எனக்கு இன்ஃபேக்ட் இன்னும் அவர் வந்து தேர்தலை எந்த அளவுக்கு சீரியஸாக அணுகுவாருன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த கட்சி வந்து இன்னும் ரசிகர் மன்றமாகத்தான் இருக்கிறது. கட்சியாக இன்னும் பெரிய அளவில் ஒரு டேக் ஆஃப் ஆகவே இல்லை. விஜய் கட்சியை பொறுத்தவரைக்கும் ஐடி பயங்கர ஸ்ட்ராங். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இணையத்தில் அதிகமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து விஜய் தான். திமுகவுக்கு போன வைஷ்ணவியை பயங்கரமாக விமர்சிக்கிறாங்க, இழிவாக பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க புகார்லாம் தெரிவிச்சிருக்காங்க. கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் 2வது மாநில மாநாட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக இன்றைக்கி பேசுகிறதுக்காக எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான ராம்கி அவர்கள் நம்மளோட நினைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போது மாநில மாநாட்டெலாம் போகிறதுக்கு முன்னாடி விஜய் பனையூர் விட்டு வெளியவே வரமாட்டார் அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனம் இருக்குது. சிஎம் ஆனாலே கோட்டையை கொண்டு போய் பனையூரில் வச்சுருவாரோன்ற அளவுக்கு கலாய்க்கிற அளவுக்கு ஒரு விமர்சனம் இருக்குது. இல்லை, அது ஆக்சுவலாக கட்சி ஆரம்பிக்காமல் இருந்திருந்தேன்னா இதுமாரி விமர்சனம் வந்து செய்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் கட்சியை ஆரம்பித்து விட்டார். முதல் மாநாடு வேறு போட்டார். அதனால் இப்போ அவர் வந்து ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வரும்போது மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, அவர் களத்தில் எதிர்பார்ப்பாங்க, என் கூட வரணும், என் கூட நீங்கள் பேசணும், தோளோட தோல் நிற்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்புகளை வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு உருவாக்கிட்டு இருந்தார், விஜயகாந்த் அவர்களும் இருந்தார். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு விஜய் வந்து அரசியலுக்கு வரார், அதுவும் தன்னை எம்ஜிஆர் போலன்னு சொல்லிட்டு வரும்போது அப்போ நீங்கள் எம்ஜிஆர் போல களத்துக்கு வரணும் தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஆனால் இது வரைக்கும் வரல. அவருக்கு என்ன பிளான் தெரியல. ஒருவேளை நம்ம களத்தில் இறங்கினா அது வந்து கடைசி வரைக்கும் இவங்க அரசியலுக்கு வந்ததே தேர்தலுக்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஒரு இம்ப்ரெஷன் வந்துச்சு. நல்லா, அதை இப்போ அது வரைக்கும் நான் விமர்சனம் என்ன, முதல்வர் பதவியை நோக்கி போகிறார், முதல்வர் பதவிக்காக வருகிறார் அரசியலுக்கு, அதுக்காக தான் கட்சி ஆரம்பித்தார், இப்படிலாம் இல்லை. இதெல்லாம் உண்மையாயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ அவர் எலெக்ஷனில் ஜெயிப்பதற்காக இருக்கும்போது நம்ம சீக்கிரமாக களத்தில் போய் மக்கள் பார்த்தா அந்த ஒரு பெப்பு குறைஞ்சிருமோ, நம்ம ஒரு நடிகர், ஸோ அந்த மொமெண்டத்தை அதுக்கப்புறம் நம்ம கொண்டு போக முடியாதுங்கிற அந்த ஒரு பயம் அச்சத்தினால தான் அவர் வெளில வரல. மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருந்து ரூம் பாலிடிக்ஸ் எப்படி பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு கடைசியில் களத்துக்கு போகலான்னு எதிர்பார்க்குறான்னு நினைக்கிறேன். பட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியாது. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு அரசு மாறிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது அது வந்து எடுபடுமா அப்படிங்கிறது தெரில. அவர்கிட்ட ஏராளமான தேர்தல் ஆலோசகர்களாக இருக்காங்க, அவங்க கொடுத்த ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எவ்வளோ சீக்கிரம் களத்துக்கு போகிறாரோ அவ்வளோ சீக்கிரம் அவர் எக்ஸ்போஸ் ஆவார். அவரை பற்றின புரியுது அது நல்ல விதமாகவும் இருக்கும், அவருக்கு பேக்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உறுதியாக நான் வந்து அரசியலுக்கு வந்தால் இதை செய்வேன் அப்படின்னு உறுதியாக ரொம்ப பேஷனட்டாக நான் எதற்காக அரசியலுக்கு வந்தேன், என்ன செய்ய நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் கன்வின்சிங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் களத்துக்கு போயிருப்பீங்க, மக்களை பார்த்துருப்பீங்க. அப்போ அதை தயங்குறன்னு என்ன காரணம்னா, ஒரு கல்லெடுத்து அடிச்சு பார்ப்போம், விழுந்தா மாங்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கார் அவர். ஸோ அப்போ அடுத்து கூட்டணி பற்றின அறிவிப்பு நம்ம எதிர்பார்க்கலாமா அந்த 2வது மாநில மாநாட்டில்? இல்லை, ஆக்சுவலாக 2வது மாநில மாநாடு வந்து மதுரையில் செலக்ட் பண்ணதுக்கு வந்து அது ஒரு பெரிய காரணங்களாக இருக்குது. ஏன்னா மதுரை சென்ட்ரிக்காக வந்து எல்லா கட்சிகளையுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மதுரையை தாண்டி வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்கோப் வருது எல்லா கட்சிக்குமே. நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம், திமுக வந்து மதுரையை தாண்டி பெரிய அளவில் வலுவாக இல்லாத இருந்த நேரம் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகியிருக்காங்க. பட் ஆரம்ப காலம் இன்றைக்கி கடந்த மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் கூட 3 இடங்களில் தான் போட்டுட்டாங்க. தேனி, தூத்துக்குடி, இன்னொரு இடம், இந்த இடத்துல தான் போட்டிட்டாங்க. ஸோ அதனால் திமுகவுக்கே தென் தமிழகம்ங்கிறது ஒரு கை கொடுக்காத பகுதி. அதிமுக அதுக்கப்புறம் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் வீக்காக இருக்குன்னு சொல்லப்பட்ட பகுதி. ஸோ அங்கே வந்து காங்கிரஸ், பாஜக அந்த நேரடி மோதல்லாம் வந்து வேறு விதமான கிளைமேட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அது ஒரு டெஸ்டட் ஏரியாவாக அதை வந்து டிக்ளேர் பண்ணி தான் முதல்ல வந்து திமுக வந்து அவங்க ரோட் ஷோ நடத்தினாங்க, திமுக மாநாடு நடத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து அமித்ஷா வந்து முருகன் மாநாடு, அமித்ஷா வந்துட்டு போனது. ஸோ மதுரை சென்ட்ரிக்காகவே போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல போய் திரும்பவும் வந்து விஜய் கட்சி ஒரு மதுரை மாநாடு நடத்தும் போது அது எந்த விதமான ஒரு இம்பேக்டை யாருக்கு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. அது வந்து வேறு எந்த விதமான பாதிப்பு எடுத்திருக்கோம். அவர் வந்து அதை வச்சுட்டு தென் தமிழ்நாட்டில் ஃபோக்கஸ் பண்ண போகிறாருன்னா வட தமிழ்நாட்டோட மோசமாக இருக்காங்க, ஒரு கட்டமைப்பெல்லாம் இல்லை. ஸோ மதுரைங்கிற பகுதியை வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக கொண்டு வரலாம் இல்லையா. மற்றபடி அதை ஒரு சம்பிரதாயமான ஒரு மாநாடாக தான் முடியும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு பவுன்ஸ் ஆகல, ஏன்னா ஒரு எந்த பகுதியிலேருந்து ஒரு வாக்குகளை சேதாரப்படுத்துகிறா, இங்கேருந்து ஆக்கள் இழுக்கிறாரா அங்கேருந்து இழுக்கிறாராங்கிறத வந்து அதை முடிவு பண்ணுறது இடத்துல அவர் இருக்கிறதுனால அதை வந்து எல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க நினைக்கிறேன்.
கட்சியை அறிவிச்சு இப்போ மாநாடு 2வது மாநாடு நடக்க போகுது. இந்த பயணத்தில் விஜய் எந்த அளவுக்கு தன்னை மேம்படுத்திருக்கிறாரு அது உங்களால் எங்களால் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அவர் மேம்பட்டிருக்கிறாரு இந்த 2 வருஷத்தில், இல்லை இந்த 2 வருஷம் ஆகியும் இன்னும் இந்த இடத்துல அவர் மேம்படவே இல்லை அப்படின்ற பார்வைன்னா உங்களுக்கு என்னவா இருக்கும்? முதல்ல மேம்பட்டுனா அவர் வந்து ஒரு பெரிய டிபெண்ட்டாக இருக்கார். அவர் கூட இருக்கவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கார் நிறைய விஷயங்களில். அது புஷி ஆனந்த் ஆகட்டும், அது ஆதவ் அர்ஜுன் ஆகட்டும், அவங்க போட்டு கொடுக்குற அந்த ஸ்கெட்சில் தான் அவர் ஒர்க் பண்ணுறதா தெரியும். அவராக வந்து என்னைக்கு பேசியிருக்காரு, நான் சொல்கிறேன், பத்திரிகையாளரை மீட் பண்ணு சொல்ல, சாதாரணமாக ஒரு ஃபேன்ஸ் கிட்ட பேசிட்டோம், இல்லை வேறு 4 தனிப்பட்ட வகையில், இல்லை அவருக்கு பிடித்த ஒரு ஊடகத்தில் யாராவது கூப்பிட்டு பேசணும், இல்லை யாராவது, அது மாதிரி விஷயங்கள் நடந்ததே கிடையாது. அவர் இது வரைக்கும் பார்த்துலாமே அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், குறிப்பாக சினிமா துறை நண்பர்கள், அவர் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருக்காரு, ட்விட்டரில் வருது, அவ்வளோ வழியாக ஒரு எந்த மாதிரியான உரையாடல் அவர் செய்திருக்கார் அதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ அது போன்ற ஒரு எல்லாத்தையும் செட் பண்ண ஒரு உரையாடலை கூட அவரால் அதுக்கு கூட அவர் தயாராக இல்லைங்கும் போது பப்ளிக் பிளேஸில் வந்து எப்படி பேச போகிறார், ஒரு எப்படி வந்து ப்ரெஸ்ஸை எதிர்கொள்ள போகிறாருங்கிறதெல்லாம் உண்மையிலே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதை நீங்கள் பண்ணலன்னா எப்போ பண்ணுவீங்க? இன்னும் உங்களுக்கு வந்து 6 மாதம் தான் இருக்குது. ஆக்சுவலாக சொல்லும்போது உங்களுக்கு 6 மாதம் தான் எலெக்ஷன் இருக்குது. இப்போ எதை நம்பி உங்களுக்கு உங்கள் மேலே மக்கள் வந்து வாக்கு செலுத்துவார்கள்? உங்களை விட பெரிய அளவில் ஒரு 2 பெரிய கட்சிகள் இருக்குது, திமுக, அதிமுக. 2 பேருமே ஒரு பலமான கூட்டணி உருவாக்கிட்டு இருக்காங்க, களத்துக்கு போகிறாங்க. அவங்க பேசாத விஷயங்கள் எவ்வளவும் இல்லை. ஒரு சின்ன மற்ற மாநிலங்களும் ஒப்பிடும்போது தமிழ்நாடு வந்து ஒரு சின்ன பரப்பு, அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய அரசியல் நடக்குது. விதவிதமான ஃபேவரட் சரவணபவன் டிஷ் மாதிரி ஏராளமான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது, ஒவ்வொரு ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்க, ஒவ்வொரு அந்தந்த ஏரியாவுக்குலாம் இருக்குது. இவங்க செய்யாததை உங்களால் என்ன செஞ்ச போட முடியும்? ஸோ அதை ப்ரூவ் பண்ணி ஆகணும்ல. அதை கடைசி நேரில் ப்ரூவ் பண்ணால் மக்களுக்கு எப்படி போய் சேரும்? தமிழக வெற்றி கழகத்தை பின்பற்றக்கூடியவர்கள், தொண்டர்களாக என்னன்னு தெரியல, நிறைய பேர் வந்து வைஷ்ணவி, திமுகவுக்கு போன வைஷ்ணவியை பயங்கரமாக விமர்சிக்கிறாங்க, இழிவாக பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க புகார்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த இஷ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக விஜய்கிட்ட இருக்கிறது ஒரு மிகப்பெரிய கட்டுக்கடங்காத ரசிகர் கூட்டம். அது இன்றைக்கி மட்டும் இல்லை, ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி கூட ஒரு பெண் பத்திரிகையாளரை எதிர்த்து பெரிய பிரச்சனைலாம் வந்துச்சு. ஸோ அந்த கட்டுக்கடங்காத கூட்டத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்? இதுதான் நான் பண்ண முடியும். 2வது, அவங்க வந்து வைஷ்ணவி வந்து கட்சியில் இருந்துட்டு வெளியில் போய் அவங்களுடைய நடவடிக்கை எல்லாமே கொடுக்கப்பட்ட அஜெண்டாவே எப்படி இருக்குன்னா ஆன்டி தாவாக்கா அப்படிங்கிற மாதிரி தான் அஜெண்டாவில் போகிறாங்க. ஸோ இப்படி இயல்பாகவே அவங்கள வந்து கார்னர் பண்ணுறதுக்கு இது. விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஐடி விங் பயங்கர ஸ்ட்ராங். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இணையத்தில் அதிகமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து விஜய் தான். ஸோ அவங்க கவுண்டர் கொடுத்து அது ஒரு எல்லை மீறி போயிருக்கு. அவங்களுடைய பாஸ்ட் ரெக்கார்டு அப்படி தான் இருக்குது. பல பத்திரிகையாளர்கள், பெண் பத்திரிகையாளர் இருந்திருக்காங்க. இந்த கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல இவங்க வந்து இது ரசிகர் மன்றம் கிடையாது, கட்சின்னு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கட்டுப்படுத்த இடத்துல வந்து அவங்க கட்சி தலைமை இருக்கணும். கட்சி தலைமை இல்லை இது வரைக்கும். எல்லாருமே வந்து அவங்க வந்து இணையத்தில், ட்விட்டரில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. ஆதவ் அர்ஜுன் ஆகட்டும், நிர்மல் குமார் ஆகட்டும், அருண்ராஜ், எல்லாருமே வந்து ட்விட்டரில் ஆக்டிவாக இருக்காங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. என்ன நடக்குதுன்னு தெரியும். விஜயே ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் மட்டும்தான் அவர் ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். அவர் படத்தில் ப்ரொமோஷன் அதெல்லாம் இருக்கார். ஒருத்தர் 2 பேர் இல்லை, எல்லா கட்சியில் இருக்க முக்கியமான நிர்வாகிகள் அத்தனை பேரும் எக்ஸ் தளத்தில் ட்விட் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதே தளத்தில் தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இது மிகப்பெரிய பிரச்சனையாக பேக்ஃபயர் ஆகும். ஏன்னா பெண்களுடைய வாக்கு வந்து மிகப்பெரிய ஃபேக்டராக உருவாக போகுது. ஏன்னா இன்றைக்கி வந்து குடும்ப தலைவர்களுக்கான அந்த விஷயமாகட்டும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக மிகப்பெரிய செல்வாக்கு கொடுத்துருக்கு. ஸோ அது மாதிரி அந்த இடத்த உடைக்கிறது விஜயால் முடியும். விஜய்ங்கிறவருக்கு நிறைய இளம் பெண்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பேசப்படும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் கணிசமாக பெரிய அளவில் அஃபெக்ட் ஆகும். இதை நான் வந்து இந்த சில நகரங்களில் உள்ளதான் பெரிய தாக்கம், கிராமங்கள் அந்தளவுக்கு பெரிய எடுபடலை. அவங்க வந்து இன்னும் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடான மகளிர்கள் வந்து, இளம் மகளிர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக இருக்காங்க. பட் பெரிய லெவலில் சரி நகரங்கள் இருக்கிறவங்களுக்கும் யோசிக்கக்கூடும். சிட்டியில் இருக்கிற வாக்காளர்கள் நீங்கள் வாக்கு மையத்தை கொண்டு வரதே பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாதிப்பை ஏற்படுத்த நான் நினைக்கிறேன். இது வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து இன்னபிலிட்டி, கட்சி தலைமையுடைய செயல்பாடு சரியில்லை. அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது? இப்படி தான் எங்களுக்கு ஒரு ஒழுங்கு நிதிகள்லாம் கொடுக்கல என்ன பிரச்சனை இருக்குது? இதுக்கு மகளிர் மட்டும் இல்லை, பல விஷயங்கள்ல அவங்க எல்லாம் மாரி போகிறாங்க. ஒரு பேனரில் விஜய் படமே சின்னதாக இருக்குது. நான் பார்த்த ஊரில் விஜய் படம் சின்னதாக இருக்குது, மற்ற விவாதிகள் படம்லாம் பெருசாக இருக்குது. அப்படி ஒரு பேனர் அடிக்க வேண்டிய தேவையே கிடையாது. இந்த காலத்துலேயும் ஒன்று ஃப்ளெக்ஸ் பண்ண ஆரம்பிச்சு அது வந்து கிரவுண்டில் பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்துது. இதெல்லாம் அவர் நினச்சா ஒரு ட்விட்டரில் இது பண்ண முடியும். ஆனால் அவர் அதை செய்ததே கிடையாது. அவர் தன்னுடைய வேலையை அவர் செய்தது கிடையாது. அவர் ஒரு அப்ரிஷியேட் பண்ணலாம்ல யாரையாது. இப்போ நீங்கள் ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை க்ரியேட் பண்ணணும். ஒரு 10 மகளிரை நீங்கள் பனையூர் கூப்பிட்டு வந்து பாராட்டுறதோ அது ஒரு முக்கியம் கிடையாது. ட்விட்டரில் ஒவ்வொருத்தரையும் பற்றி எழுதி அது ஒரு இணையத்தில் இருக்கவங்களோட உரையாடணும்ல. அது ஒரு நடிகராக எதிர்பார்க்கல, ஒரு அரசியல் தலைவராக அது நீங்கள் செஞ்சதுன்னு ஆகணும். அதை அவர் செய்யலை. அது செய்யாதனால தான் அவருக்கு இல்லை ஒரு கூட்டம் கட்டுக்கடங்காமல் வேற எங்கேயோ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதெல்லாமே வந்து அரசியலில் ரொம்ப தேர்தல் அரசியலில் ரொம்ப மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். இப்போது இங்கே களத்தில் பார்த்தோம் அப்படின்னா திமுகவும் பாஜகவும் எதிரெதிரில் இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஓரளவுக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயமே போச்சு. ஆனால் விஜய் என்ன யுத்தியை கையெடுக்கிறார் அப்படின்னா,
திமுகவும் பாஜகவும் மறைமுகமாக ஒரு கூட்டணி வச்சு செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு இது மக்கள் மத்தியில் எடுபடும் நம்புறீங்களா? எடுபட இல்லை, அதுதான் முக்கியம். நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து ஃப்ளோவில் சொல்லிட்டு போகிறீங்க, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்ல. ஆனால் 2 கட்சிகளுமே நல்லா தெரியும், திமுக எதிர்ப்பில் தான் பாஜக வளர்கிறது, பாஜக எதிர்ப்பில் தான் திமுக வளர்கிறது, பாஜக எதிர்ப்பில் தான் திமுக ஒரு கூட்டணியே கட்டமைத்து தக்க வைத்து கொண்டிருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேரும் சேருவாங்க, அதுக்கான நீங்கள் ஆதாரத்தை எப்படி இது பண்ணணும்ல. நீங்கள் சொல்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியே தப்பு. நீங்கள் வந்து ஒரு போகிற போக்கில் சொல்கிற விஷயம் வந்து அது அவன் கட்சிக்காரனே நம்ப மாட்டேறான், தாவேக்கா தொண்டர்களே நம்பலை. அதை வந்து ஒரு பேஸாக வச்சு இதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துகிட்டு போகவே முடியாது. நீங்கள் எல்லாத்தையும் எப்படி நீங்கள் ஒரு எதிர்ப்புனா நீங்கள் வந்து மக்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க, ஏங்க மற்ற செய்யாத நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேள்வி இல்லை. அதில் ஒரு பாசிட்டிவ் அம்சம் இருக்குது. இப்போ பாஜக எதிர்ப்பு என்னுடைய கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படிலாம் சொன்னாலும் இந்த மாதிரி ஒரு எதிரிகளை வைத்து யாருமே தமிழ்நாட்டு அரசியலில் கட்டமைப்பே இல்லை. எம்ஜிஆர் வந்தார், கருணாநிதியை ஒழித்து விட்டு அவரிடம் இருக்க திமுகவை கைப்பற்ற வேண்டுங்கிறதா என்னுடைய நோக்கம். அப்படி தான் கட்சி ஆரம்பித்தார். அவரு ரொம்ப தெளிவாக ஒரு எதிரி தான் அப்படின்னாரு. இவர் சந்தர்ப்பவாதமாக பேசி எப்படி பேசுகிறாருன்னா, கொள்கை எதிரி, அரசியல் எதிரி இப்படிலாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணும்போது அதுக்கு நேரடியாக சொல்லிட்டு போகலாம், நான் வந்து முதல்வர் ஆவதற்காக அரசியலுக்கு வந்திருக்கிறேன், அதற்காக பாஜக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பை கையில் எடுத்திருக்கேன்னு ஓப்பனாக சொல்லலாம். அதுக்கு சுற்றி வளைச்சி அவர் சொல்கிறத வந்து தொண்டர்கள் புரிஞ்சிருக்காங்க, மக்களுக்கு இன்னும் போய் சேரலை. மக்கள் வந்து ஒரு சினிமா ஆக்டராக அவரை பார்க்குறாங்க, சினிமா கேஸ் ஏதாவது பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பல வாக்குகளை சிதறடிக்கக்கூடும். பட் அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறத 2 தரப்பு கூட்டணியும் அவங்க தான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு நீங்கள் இவருடைய ஓட்டை இவங்க பிரிப்பீங்களா, அவரோட ஓட்டை பிரிப்பீங்களான்னு அவங்க தான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிரவுண்டில் வந்து நிலைமை வேற மாதிரி தான் இருக்குது. ஸோ விஜய் பெரிய பிளேயர் இல்லைன்றீங்க? நிச்சயமாக பெரிய பிளேயர் இல்லை. 2வது விஜய் என்கிற ஒரு விஜய் கட்சியில் விஜய் தெரியும், அதுக்கடுத்து புஷி ஆனந்த ஓரளவு விஜய் ரசிகர்கள் மத்தியிலே தெரியுது, அவ்வளோதான். இதை தாண்டி வேறு யாருமே போய் எடுபடவே இல்லை. இன்னும் ஆதவ அர்ஜுன் விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கிறதா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. சூப்பர், நீங்கள் வந்து 2ஆம் கட்ட தலைவர்களை உங்களால் உருவாக்க முடியலைங்கும் போது தமிழ்நாட்டில் கட்டமைப்பை நீங்கள் வந்து உருவாக்கவே முடியாது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்கள் ஒன்மேன ஒருத்தரை நம்பி எந்த இயக்கமோ எந்த அமைப்போ எந்த நிறுவனமோ இருக்கவே முடியாது. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு 10 பேர் வேணும், அந்த 10 பேர் முகங்களாக போய் நிற்கணும். ஸோ அவங்க 10 பேரை நீ களத்தில் அனுப்பிச்சிட்டு நீங்கள் கடைசியாக வந்தால் கூட ஓரளவு எடுப்படும். நீங்கள் யாருமே அனுப்பல, 2ஆம் கட்ட தலைவர்களை நாங்கள் வீட்டில் உட்காந்து பாலிடிக்ஸ் பண்ணுவோம், நாங்கள் வந்து எங்களோட வீடியோ கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு அனுப்போம், நீங்கள் அதை மட்டும் போட்டுக்குங்க, நாங்கள் ட்விட்டர் அறிக்கையை அனுப்போம், அதை மட்டும் போட்டுக்குங்கிறது எப்படி ஒரு நல்ல விதமான பாலிடிக்ஸாக இருக்கும்? ஸோ அது எடுப்படாது. அவர் இன்னும் பாஜகவை விமர்சிக்கிறதுல ஒரு தயக்கம் காட்டுறாருன்னு புரிஞ்சுக்கலாமா? இப்போ ராகுல் காந்தியோட கைதுக்கு கண்டனம் தெரிவிக்கும் போது கூட ரொம்ப ஒரு மாதிரி பாலிஸ்டாக மேம்போக்காக பேசின மாதிரி தான் இருந்தது. ரொம்ப இந்த தேர்தல் ஆணையம் என்ன பிரச்சனை, அது ரொம்ப ஆழமாக பேசுறது, இல்லை பாஜகவை இன்னும் ஆழமாக காட்டமாக விமர்சிக்கிறது, அதில் ஒரு தயக்கம் காட்டிகிட்டே இருக்காருன்னு தோணுதா? இல்லை, அதை அவர் செய்ய மாட்டார். ஆக்சுவலாக நீங்கள் பாஜக எதிர்ப்பை அவர் எதற்காக கையில் எடுத்திருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் திமுக எதிர்க்கும் போது பை டிஃபால்ட்டாக உங்களை பாஜக ஆதரவு தலைவர் தள்ளி விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் திமுக எதிர்த்து குரல் கேட்டினா உங்களை பாஜக ஆதரவாளர் அப்படி சொல்லுவாங்க. அதை தவிர்ப்பதற்காகத்தான் அவர் இந்த பக்கம் வந்து பாஜக எதிர்ப்பையும் சொல்லிக்கிறார். மற்றபடி அவர் வந்து ஆத்மார்த்தமாக அதை எதிர்த்ததெல்லாம் தெரியல. அவருக்கு பாஜக எதிர்ப்புனால அவருக்கு அவருடைய கேரியரில் பெரிய இது, அவர் ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேட்டதுனால தான் அவர் படம் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆனிச்சு. பாஜக எதிர்ப்புங்கிறது அவருக்கு பெரிய வாக்குகளை கொண்டு வரும். அவருடைய பின்னணி, அவருடைய சமூக பின்னணிலாம் வந்து மிகப்பெரிய ஒரு பாஜக எதிர்ப்புடைய பின்னணி தான் ஆக்சுவலாக. ஸோ அது பெரிய பலம் கொடுக்கும். ஆனால் அவர் வந்து பாஜகவை கேள்வி காலத்துலலாம் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா திமுக கேட்காத கேள்வியை அவர் கேட்டுற முடியும்? பாஜகவை முழுக்க அலசுறதுல வந்து திமுக பயங்கர எக்ஸ்பர்ட். பாஜக செய்கிற சின்ன சின்ன தவறுகளை கூட பெரிய அளவில் கிரிட்டிக் பண்ணி ஒரு திமுக ஒரு தேசிய கட்சியாகவே உருவெடுத்துக்கிட்டு அவங்க அவ்வளோ விமர்சனம் பண்ணுறாங்க. அதை தாண்டி உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி பண்ண முடியும்? கஷ்டம் அது. ஸோ அவர் 2 எதிரிகள் முன் வச்சுட்டு வந்திருக்கிறாரு. எனக்கு ரொம்ப நாளாக இந்த ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ அதில் பிரதான எதிரினா திமுக, அவங்கள இங்கேருந்து ஆட்சியிலேருந்து அகற்றணும் அப்படின்றாங்க. சும்மா ஒரு வாதத்துக்கு 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக ஆட்சி அகற்றப்பட்டுருச்சு, அதிமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ விஜய் யார் எதிரியா மாற்றிப்பார்? எதிரியா அவர் கண்டிப்பாக மாற்றுவார் தான் நினைக்கிறேன். ஏன்னா சர்வைவலுக்காக சொல்லப்பட்ட விஷயம் தான் ஆக்சுவலாக. திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புன்னு அவர் முன்வைக்கிறது எல்லாமே அவர் தன்னை அரசியலில் சர்வைவலுக்காக பண்ணிக்கிற விஷயமா இருக்கிறதுனால யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர் எதுக்க தான் செய்வார். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி கடைசி வரையும் கொண்டு போகணும்னு நினைக்கிறார். எனக்கு இன்ஃபேக்ட் இன்னும் அவர் வந்து தேர்தலை எந்த அளவுக்கு சீரியஸாக அணுகுவாருன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. நான் ஒரு கட்சி ஒரு டென்ட் ஒன்று போட்டேன், ஒரு கேம்பாக ஒரு கட்சியாக ஆரம்பித்து போட்டேன். தன்னுடைய பணம், தன்னுடைய புகழ், தன்னுடைய ஆதரவாளர்களை தக்க வைப்பதற்காக ஒரு முகாமை ஆரம்பிச்சிட்டார். அதை வச்சுட்டு அடுத்தது ஒரு அரசியலை வெற்றியை தேடுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அப்படின்னா அவர் முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சிருக்கணும், ஸ்ட்ராட்டஜிக்கு கொண்டு வந்துருக்கணும். அதெல்லாம் பண்ணல. அப்படிங்கும்போது ஆட்சி மாறினால் அது அதுக்கேற்ற மாதிரி ஆளுங்கட்சியை எதிர்ப்பதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஆதரவு கூடும். அது வந்து உங்களுடைய
பிஸ்னஸ்க்கு கை கொடுக்கும். உங்களுடைய படத்தோட ஓப்பனிங், நீங்கள் படம் வந்து அவர் இந்த படம் லாஸ்ட்டுன்னு சொல்கிறாரு, நான் நம்பலை, அவர் இன்னும் நிறைய படங்கள் நடிப்பார். அந்த படங்கள்லாம் அவருடைய அரசியல் நடவடிக்கையை பொறுத்து அவருக்கு அந்த படத்துக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் ஓப்பனிங் பெரிய அளவில் இருக்கும். அது வரைக்கும் அவர் தன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றணும். அது வந்து இந்த எலெக்ஷனில் போயிடுச்சுங்களா, அப்புறம் அவர் இன்னொரு ஃபெயிலியரான ஒரு இதாலாம் போயிடுவார். ஸோ அதனால் அவர் எதுக்கு ப்ரியாரிட்டி, என்னுடைய கெரியருக்கு முக்கியத்துவமா இல்லை அரசியல் ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறேன்னா அப்படின்னா, ரெண்டுத்துக்கும் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். அரசியல்னு வந்துட்டிங்கன்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லை கேரியர்னால் இப்போயே சொல்லிவிடுங்க, எனக்கு வந்து அடுத்த படம் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிவிடுங்க. யாரும் ஒன்றும் கழுத்தை நெருக்கி பிடிச்சி ஏன் நீங்கள் பண்ணியே அவனே எப்படி சொல்லிட்டீங்களே, இதான் கடைசி படம் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்களே, ஏன் படம் நடிக்கிறீங்க கேட்க போகிறதில்ல. ஸோ அது அவர் அந்த கிளாரிட்டி இன்னும் அந்த அளவுக்கு வரலன்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த கட்சியுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இந்த கட்சி வந்து இன்னும் ரசிகர் மன்றமாகத்தான் இருக்கிறது. அது கட்சியாக இன்னும் ஒரு பெரிய அளவில் ஒரு டேக் அப் ஆகவே இல்லை. ஸோ ரசிகர் மன்றமாகவே இருக்குது, அது ரசிகர் மன்றமாகவும் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளாக இருந்தவர்களே ஒப்புக்குவாங்க, அதே ஒத்துக்கொள்வார்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு அரசியல் மயப்படுத்தணும்ல, அது என்ன சொல்லி மயப்படுத்துவீங்க? ஏதாவது ஒரு தத்துவம் ஏதாவது ஒன்று சொல்லணும். ரெண்டாவது அவங்க வந்து நாம் தமிழருடைய நிழலில் தான் வந்தாங்க. அவங்க சொன்னது எல்லாமே வந்து திமுக அண்ணா திமுக எதிர்ப்பெல்லாம் வந்து நாம் தமிழருக்கு பேஸாக இருந்து வந்தது தான். இப்போ நாம் தமிழரை விட தாண்டி நீங்கள் எதாவது பண்ணணும். அப்போ நாம் தமிழரை தாண்டி என்ன பண்ணால், நான் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கிறதா நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கான எந்த முயற்சியும் இல்லை. அதுக்காக நீங்கள் வந்து அவர் கூட்டணி சேர்ந்துருந்தாருன்னா, இல்லை நான் அதிமுக கூட்டணி சேர்றேன், இல்லை இங்கே கூட்டணி சேர்றேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தா கூட ஒரு எடுபட்டுருக்கேன். அவர் ரொம்ப தெளிவாக நான் கூட்டணி சேரப்போவதில்லை அப்படின்னு அறிவித்ததுலேருந்து காரணம் என்னென்னா, தனக்கு வந்து வெற்றி வாய்ப்பை பற்றி ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கல, எனக்கு எத்தனை சீட் கிடைச்சாலும் அதை பற்றி நினைக்கல, என்னை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனில் போட்டியிட போகிறேன், திமுக அண்ணா திமுக ரெண்டு தரப்புக்கு எதிராக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எப்படி பார்த்தாலும் அது ஒரு பெரிய டிசாஸ்டராக, ஒரு டேமேஜிங் ஃபேக்டராக தான் அவர் தன்னை நிறுத்துறாருன்னு நான் பார்க்குறேன். கடைசியாக ஒரு கேள்வி, நாம் தமிழரை விட தமிழக வெற்றி கழகம் அதிக வாக்குகளை வாங்குமா வாங்காதா? அதுதான் இப்போ பெரிய டிபேட்டாக போயிட்டு இருக்கு. நிச்சயமாக நாம் தமிழரோட அதிக வாக்குகள் வாங்கும், நிச்சயமாக வாங்கும். ஆனால் அந்த வாக்குகள் வாங்குறதுனால அந்த தொகுதியுடைய தேர்தல் முடிவுகள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதே எனக்கு ஒரு கேள்விக்குறி இருக்குது. யாருடைய வாக்குகளை பிரிக்க போகிறாங்க அப்படிங்கிறது. ஒரு அதிமுக லீடிங் வர இடத்துல அந்த இடத்துல போய் விஜய் கட்சி போய் அதிகமான வாக்குகள் வாங்கி அவருடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படுமா, இந்த மாதிரி ஃபேக்டரை தான் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியிருக்குது. கண்டிப்பாக 1% நிச்சயமானோட அதிகமாக வாங்குவாங்க. ஏன்னா ஒரு கிடைச்ச பாப்புலாரிட்டி. ஸோ எல்லா கட்சிகளையும் எதிர்க்க, இப்போ அதிமுகவுக்கு எதிரான தலைமைக்கு எதிரானவர்கள் இருப்பாங்க, அது வெளியில் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருப்பாங்க. பாஜக எதிரான இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய ஓட்டெல்லாம் கன்சாலிடேட் விஜய்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 30+ ஜென்ரேஷன், 30 கீழே 30 வயது குறைவானவங்களில் கணிசமான ஆதரவு விஜய்க்கு இருக்குது, அதில் மறுக்கவே முடியாது. ஸோ அந்த வாக்குகள் வரும்போது அது கண்டிப்பாக நாம் தமிழரோட அதிகமான வாக்குகள் ஒரு கிடைக்கும். அதனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது தான் கேள்வி வச்சிடலாம். அப்போ இந்த விவாதம் கிரியேட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து சீமானுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தமோ, இல்லை சீமானை கொஞ்சம் நாம் தமிழர் கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடுற அந்த நோக்கம், நரேஷன் எதுவுமே இல்லை, இது இயல்பு யதார்த்தம்ன்றீங்க. விஜய் கூட யதார்த்தம். இன்ஃபேக்ட் ஒரு சீமானுக்கும் விஜய்க்கும் ஒரு நல்ல ஒரு கிளியரான ஒரு கிளாரிட்டி இருந்ததுன்னா 2 பேருமே ஒரு கூட்டணி போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நல்லது, அவங்களுடைய எதிர்கால நலனுக்கு அது நல்லது. ஆனால் அது நடக்காது தான் நினைக்கிறேன். அது ஆரம்ப கட்டத்தில் பேசி அவங்க சரியாக ஆகலை. பட் அது நடந்துன்னா அவங்க 2 பேருக்கும் நல்லது. பட் இந்த கிரவுண்டில் வந்து அவரோட கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கார். பட் எத்தனை நாளைக்கு அதை சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. வேறொரு சந்தர்ப்பத்தில் நம்ம நிச்சயமாக சந்திக்கலாம். நன்றி.